அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பெயர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுலயும் சுக்கிரனோட பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது, வண்டி வாகனங்களை வாங்குறது, எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது, ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும். அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும். என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது, என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை கடக ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சுக்கிர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப கடகராசி காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிரன் அப்படிங்கிறது இவ்வளவு நாளா ராசியிலேயே இருந்தார். உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்ட விஷயத்த கொடுக்க வல்லவர் அப்படின்னு பார்க்கையில சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 4-11 கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர். அப்ப என்னன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல நிறைய நல்ல விஷயங்களை விரய செலவுகள் மூலமாக செஞ்சிருப்பீங்க. எப்படி? சில பேர் இடம் வாங்கியிருப்பீங்க, சில பேர் வீடு கட்டியிருப்பீங்க, கிரயப்பிரசவம் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டபடி வீட்டோட தேவைகளை நிறைவேற்றியிருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உறவுகள்ல இருந்த விரிசல்கள் நீங்கி முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா அமைஞ்சிருக்குது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சிறப்பா ஒரு விஷயத்த முடிச்சோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு திருப்தி அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா லாபகரமாக நடந்திருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது, அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போயிருக்குது, இல்லை திடீர்னு அதில் ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா முன்னேற்றம் அடையுது. நீண்ட நாள் தொழில் முதலீடு பண்ணிட்டு அதில் லாபம் வருமா வராதா, நடக்குமா நடக்காதான்னு இருந்த இந்த காலகட்டத்தில் திடீர்னு கிடைச்சது. அதிர்ஷ்டமாக திடீர் அதிர்ஷ்டத்துல கிடைச்ச ஒரு அமைப்பு. இப்படின்னு பல்வேறு விஷயங்கள். இப்போ கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா குரு வேற பண்ணில இருக்கனா சுப செலவு செஞ்சே ஆகும். என்ன மாதிரி சுப செலவு செஞ்சா நல்லா இருக்கும்? திருமணம் சார்ந்த சுப செலவுகள், அல்லது சொத்து சேர்க்கை சார்ந்த சுப செலவுகள், அல்லது குழந்தைகளுக்கான படிப்பு சார்ந்த சுப செலவுகள், இப்படின்னு பல்வேறு விதமான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லது புது முதலீடு சார்ந்த செலவுகள் இப்ப பண்ணி வச்சா பிற்காலத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி புது முதலீடு சார்ந்த செலவுகள். இப்படிப்பட்ட செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது. நிறைய பேரை கேட்டு பாருங்க, இந்த காலகட்டத்துல இடம் வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா வண்டி வாகனத்தை மாற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பணம் சார்ந்த விஷயம் நிறைய வந்து சேர்ந்துருக்கும். ஏதோ ஒரு வகையில மற்றவங்க பணமாவது உங்க கையில வந்து நல்ல புழக்கம் அப்படிங்கிறது புழங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த காலகட்டம் இப்படி இருந்த காலகட்டத்துல இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரக மாற்றம் ஏற்படுது. என்ன மாற்றம் ஏற்படுது? ராசியிலே இருந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகல இன்னமும் உங்களுக்கு செழிப்பம், முன்னேற்றம், அதாவது குடும்பம் சார்ந்த தடைகள் அனைத்தும் கொஞ்சம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி, பேச்சில் ஒரு சுவராசியம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், ஆமா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள், பணங்காசு கொடுக்கல் வாங்கல் வரவு செலவுகள் எல்லாமே சிறப்பாக அமையும். அப்ப அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர் அல்ல, இடம் வீடு வாங்கக்கூடியவர், அது சார்ந்த விஷயங்கள் தான் அமையும். சில பேருக்கு என்னன்னா தடைபட்டு நடக்கும், சில பேருக்கு உடனே நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடகராசியா இருந்தாலும் நட்சத்திரங்கள் வேறுபட்டு இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், அடுத்து பூச நட்சத்திரம், அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல குரு திசையில நீங்க பிறந்திருப்பீங்க.
குரு திசையில பிறந்திருப்பீங்க. அப்ப குரு திசையை முதல் திசையா கொண்டு அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பூச நட்சத்திரம் முதல் திசையே பார்த்தீங்கன்னா சனி பகவானோட நட்சத்திரம், சனீஸ்வரனோட நட்சத்திரமா இருக்குது. அப்ப இந்த நட்சத்திரத்திலேருந்து பயணம் பண்ணையில என்ன நடந்திருக்கும்? அதுலேருந்து பயணம் அடுத்தடுத்த திசாபுத்தி அமைப்புகள் வரும். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம், பிறக்கையிலே புதனோட நட்சத்திரமா பிறந்திருப்பீங்க. அதே போல புதனோட தசாபுத்தி அமைப்புகள் நடந்திருக்கும். அப்ப புதனோட தசாபுத்தி அமைப்புகள்ல அப்படி கண்டினியூஷன் வரையில வயதிற்கு ஏற்றார் போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கும். இந்த தசாபுத்தி அமைப்புகள் தான் ஒருத்தருக்கு எந்தெந்த காலகட்டத்துல எது கிடைக்கணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது இந்த தசாபுத்தி தான். அப்ப இந்த தசாபுத்தியில தான் தீர்மானம் என்ன நடக்குங்கிறது தெரியும். அதற்கு ஏற்றாற் போல கோச்சார நிலைகளும் நமக்கு சாதகமான சூழ்நிலையில இருக்கணும். கோச்சாரத்துல இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் பிறப்பதப்ப இருந்த கிரக நிலைகளும் இப்ப உங்களுக்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க செஞ்சே தீருவீங்க. அதுல மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல என்ன விதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2ல இருக்கக்கூடிய சுக்கிரன் நேரடியா 8ல பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பணம் சார்ந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் லக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்துல கேதுவோட சேர்ந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பெருசா ஒண்ணு கெடுக்கிறார். அது மட்டும் இல்ல புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப சூரியனும் அங்கே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய லெவல்ல நீங்க உங்களோட விஷயங்களை செஞ்சுக்கக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு. உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாயிருக்கு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாயிருக்கு. நிறைய பேர் இந்த லாட்டரி டிக்கெட் எடுக்கலாமா, அதிர்ஷ்டம் லக்கு அடிக்குமா அப்படின்னு சில பேர் கேட்கறது உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11க்குடையவன் 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க எடுங்க, உங்களுக்கான முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. இதுலயே போட்டு காசை போட்டு விரயம் பண்ணாம உங்களுக்கு இவ்வளவு நாளா சில விஷயங்கள் மனசுல ஓடி இருந்திருக்கீங்க இல்லையா, அதை நீங்க பேஸ் பண்ணி இந்த காலகட்டத்துல ஒரு லாட்டரி டிக்கெட் எடுக்கணும் அல்லது நல்ல நம்பர் வேணும் அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுங்க. அது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை வெளியில இருக்கவங்க நிறைய பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அப்ப உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டன் பூட்டனோட சொத்துக்கெல்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இவங்கெல்லாம் சொத்துலாம் வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாதிரி திடீர்னு சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அப்ப அந்த சொத்துக்களால உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசதி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அரசு காரியங்கள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா பேச்சுல பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பேச்சுக்கும் இப்ப இருக்க பேச்சுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பேச்சுல பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமா இருக்கும். எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்ப முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய முயற்சி முன்னேற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்ப கடகராசியை பொறுத்தவரை எதையும் நிதானமாக புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. அப்ப இதை நம்ம சொல்லவா வேணும்? ஏற்கனவே நம்மளை சனி பகவான் எல்லா அனுபவத்தையும் நமக்கு கொடுத்து வச்சிட்டாரு. அப்ப இந்த காலகட்டத்தை ரொம்ப சிறப்பாக கச்சிதமா பயன்படுத்தி மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் அதே போல நல்ல பயிற்சியாகவும் இது உங்களுக்கு சிறப்பை தரும் வகையில அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில நீங்க பாருங்க, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் கோவில் போயிட்டு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடையும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.